அல்லேலூயா. நேற்றிலே ஒரு சிறு செய்திக்குள்ளாக நாம் கடன் செல்லுவோம். தேவன் அனுமதிக்கும் தேவையில்லாத பயணங்கள். when God permits an extra mile for you to travel. வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்கள். யாத்திராகமம் 13:17-18. பார்வோன் ஜனங்களை போகவிட்டான். ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்திய தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை சுற்று வழியாய் போக வைத்தார். சிவந்த சமுத்திரம் வழியாக ஜனங்கள் சுற்றி போக பண்ணினார். அதை மக்கள் விரும்பவில்லை. When Pharaoh had led all the people to go, that God led them not through the way of the land of the Philistines, although it was near. God said, peradventure, the people repent when they see the war, and they return to Egypt. But God led them through the way of the wilderness in the sea. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இந்த சண்டே கிளாஸ்லேயே சொல்கிற இந்த ஒரு காரியம்தான். எகிப்திலிருந்து இவன் விடுவிச்சிட்டான். மோசே அவளை கொண்டு வந்து விடுவிச்சிட்டான். அவர் சொல்கிறாரு, இப்போ தான் இவங்கெல்லாம் வீட்டில் எல்லாம் வந்து சமையல்லாம் சாப்பிட்டுட்டு ஹவுஸ் ஒய்ஃப் அதிகமாக பேர் ஆண்கள் போய் உழைச்சி கொண்டு வந்தாங்க. இவங்க வெளியே வந்த உடனே இவர்கள் ஒரு வார் வந்ததுன்னா அப்படியே செத்துட்டுனால எகிப்துக்கு போயிடுவேன், பக்கத்தில் தான் சொல்லுவாங்க. அதனால் இது சரிப்பட்டு வராது. அந்த பெலிஸ்தியர் அவங்க சண்டை போடுற சூழ்நிலையில் இருக்கும்போது அது வழியாக போகிறது நமக்கு கிட்டையாக இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுறாரு, சுற்று வழியாக உன்னாலே போக வருகிறேன். உன் வாழ்க்கையிலே கூட உனக்கு நல்லா தெரியும், ஆண்டவருடைய கரத்தில் நான் நல்லா போட்டுட்டேன், ஆண்டவர் வழி எடுத்து கொண்டு இருக்கிறார் என்று. ஆனால் சில வேளைகளிலே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கடன் செல்கின்ற பாதையிலே நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே இதை விட ஷார்ட்கட்டில் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போகலாம் என்று நீ நினைக்காதே. தேவன் உன்னை வழி நடத்துவார் என்றால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்கள். Your steps should be ordered by the Lord. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் மகிமைப்படுத்தப்படும். தேவன் அவனை மகிமைப்படுத்துவார், அவனை ஆசீர்வதிப்பார். God will not take you to a place where His grace cannot sustain you. தேவன் உன்னை இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாருன்னா அந்த கடையில் கஷ்டங்கள் இருந்தாலும் நஷ்டங்கள் இருந்தாலும் தேவன் உன்னுடைய கிருபை இருக்கும் பொழுது அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதன் தனக்கென்று பாதைகளை அவன் வகுத்துக் கொள்கிறான். நான் காரியம் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. அப்புறம் இங்கிலீஷில் சொல்லி தமிழில் வாசிக்கிறேன். சம்திங் லாங்கஸ்ட் வே கேன் பி ஹேண்டில்ட் வித் ஷார்ட்கட்ஸ். மனுஷன் என்ன நினைக்கிறான்னா ஒரு பெரிய இதாக ஷார்ட்கட்டில் பூந்து போயிடலான்னு. பட் ஷார்ட்கட்ஸ் ஆர் வயலேஷன் ஆஃப் லா. இட் இஸ் கால்ட் ட்ரெஸ்பாஸ். Don't violate laws by making quick schemes instead of God's ordained pathway. Jesus thought to say a prayer, forgive our trespasses. So come back to God ordained way as you can trespass daily if you are not careful. ஒரு வழி பெருசாக இருக்குது, ஷார்ட்கட்டில் போகலான்னு நினைக்கிறேன். வேதத்துடைய என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் நடத்தாத வழியில் ஷார்ட்கட்டில் போகிறது வந்து ட்ரெஸ்பாஸ்ன்னு சொல்லியிருக்கு. இது என்னென்னா எல்லா காரியங்களும் ஒன்ட்டு இருக்கிற பணத்தெல்லாம் வச்சு நான் ரேஸில் விளையாடி அதில் தோற்று போன மாதிரி ஆகிடும் உன் லைஃபு. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இது இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால்தான் பரமண்டல ஜெபத்தை நீ சொல்லும்போது அவர் சொல்கிறாரு இல்லையா, லீட் அஸ் நாட் இன்டு டெம்ப்டேஷன், டெலிவர் அஸ் ஃப்ரம் ஈவில் சொல்கிறாரு. ட்ரெஸ்பாஸில் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ட்ரெஸ்பாஸ் எல்லாம் மன்னின்னு சொல்கிறாரு இல்லையா. நாங்கள் என்ன காரியங்களில் தவறு செய்கிறோமோ அதை. அப்போ வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை எப்படி வழி நடத்துகிறார் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். You cannot know a crooked line unless you know what is a straight line. நேராக இருக்கிற ஒரு ரோடு உனக்கு தெரிஞ்சால் தான் உனக்கு குறுக்கட் லைன் தெரியும். இல்லை எல்லா ரோடும் ஒரே மாதிரி தான் என்று நீ நினைத்து கொள்வாய். ஒரு முறை பயங்கரமான மழையெல்லாம் இருந்தது. அப்போது இந்திரா நகர் பகுதியிலேருந்து ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க முதல் ஃபோன் பண்ணாங்க,
அப்புறம் வந்துட்டாங்க. வந்துட்டு சொன்னாங்க, ஐயா ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு. என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கேப் ஓட்டுறாரு, ட்ராவல்ஸ் ஓட்டுறாரு. இப்போ தான் ஐயா கஷ்டப்பட்டு அங்கங்கே கடன் வாங்கி ஒரு வண்டியை நாங்கள் அது பண்ணோம். நாங்கள் இருக்க வீட்டில் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை, இங்கே தள்ளி ஒரு இடத்துல நிறுத்திருக்கோம். அவங்களும் விசுவாசிங்க தான் ஐயா. அந்த மரத்துக்களை நிறுத்தும் போது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வச்சோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, இங்கேருந்து எனக்கு இதாக இருக்குது. அவங்களுக்கும் அது சம்மந்தம் இல்லை, இது ரோடு, இது சண்டை போட முடியல ஐயா அப்படின்னு நான் சொன்னேன். சண்டை போடுறத முடியலையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆண்டவர் இந்த நம்மளுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா அவங்கள அர்ஜென்ட்டாக பார்க்கணும். என்ன அந்த ஆள் சண்டை போடுறான்னு தானே? இல்லை, ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். என்னன்னு கேட்டேன். அது சொன்னாங்க, நான் எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த காரை வச்சுட்டேன். இவர் காரை ஒன்று எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தினார். அந்த கார் மேலே மரம் வந்துருச்சியான்னு. ஸ்தோத்திரம்னு சொல்லாதீங்க, எதுக்கலாம். ஆண்டவர் வழி நடத்துகிறாரு இல்லையா? ஆண்டவர் உங்களை வழி நடத்தும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ரைட்? அது நமக்கு நீண்ட எதிர்காலத்திலே நன்றியாக இருக்கும். சில வேளைகளிலே சுணக்கம் இருக்கும். ஒரு ஆள் இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து ஹிமாலய பிரதேசம் போயிட்டார். அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்டாங்க, என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது? கஷ்டம்லாம் இல்லை, சில வேளைகளில் என்னென்னா காலுக்குள்ளாக சின்ன கல் போயிடுது ஷூஸில். அதை எடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா நிறைய பேண்டேஜ் எல்லாம் கட்டியிருக்கிறேன். அது இருக்கும்போது நடக்க கஷ்டமாக இருந்தது. சில வேளைகளில் அந்த மாதிரி கல் மாட்டிக்கும் வாழ்க்கை. ஆனால் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போது வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறார். He knows our wanderings, right? வாண்டரிங்னா என்ன? ரைட்? ட்ராவலிங் an extra mile without a valid cause. இங்கேருந்து 2 கிலோமீட்டரில் போகலான்னா அப்படி சுற்றிக்கின்னு திருவான்மையூர் போனால் 5 கிலோமீட்டர்னால் அது எக்ஸ்ட்ரா இல்லையா? அதுதான் அலைச்சல். ரைட்? அப்படி தான் டிக்ஷனரி சொல்லுது. ரைட்? நீ போகின்ற வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிறார், உன் நினைவில் அறிந்திருக்கிறார். உன் நீண்ட எதிர்காலத்திலே கடைசியாக நீ என்ன பண்ணி வெற்றி பட போகிற என்பதை நீ அறிந்திருக்கிறார். சும்மா அதனால் இந்த கோழிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அப்படி பண்ணோம், அப்படியே முடியல அவன் சிலுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது 4-5 பேர் ஒரு விஷயத்தில் உங்கள்கிட்ட பேசுவார். ரேடியோவில் பேசுவார், டெலிவிஷனில் பேசுவார், இங்கே பேசுவார், எதால பேசுவார். ஒரே ஒரு வாட்டி ஒரு ட்ரீம் வந்துருச்சின்னு சொல்லிட்டு இந்த கன்னியாகுமரிக்கு போகிறேன் அங்கே போகிறேன்லாம் போயிடாதீங்க. வெரி இம்பார்ட்டண்ட். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏற்றவை. ரைட்? அப்போது உன்னுடைய வாழ்க்கையிலே சேவையில்லாத சில காரியங்களை பயணம் எடுத்தனா ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். God will not fight a battle for you if you are fighting a spiritual warfare for which you are not called. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவருடைய கிருபை பிரதர். என்ன சிஸ்டர்னு கேட்டேன். எனக்கு எங்கள் மாமியாருக்கும் சண்டை, நல்ல வார்த்தைகளை கொடுத்தார் பிரதர்னு. இதெல்லாம் டீமனிக். ரைட்? வார்த்தைகள் எப்படி அவர் கொடுப்பாரு. ரைட்? ஆகார் ஒரு நாள் வீட்டில் உண்மையான சின்ன ப்ராப்ளம். சூருக்கு போயிட்டா இல்லையா? சூருக்கு போகிற வனாந்திரத்தில் போய் உட்காந்துருக்கா. அவளை யாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் ஆபிரகாம் அவளுக்கு நல்ல சத்தியம் சொல்லியிருப்பான். 4 வருஷம் 5 மாதம் 6 மாதம் கூட இருந்திருக்காளே, அவன் நல்லா சொல்லியிருப்பான். ஆனால் தேவதூதன் அனுப்பிச்சினார் ஆண்டவர். ஆபிரகாம்கா அனுப்பிச்சார். ஒன்றும் பெரிய ஒரு டிவைன் லேடி இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை இவ்வளோ தூரம் வந்து அலையாத, இனிமேல் போனால் செத்து போயிடுவேன், வீட்டுக்கே போன்னு சொன்னார். சில வேளைகளிலே உணர்ச்சி வசப்பட்டு, ரைட், நீ முடிவுகளை எடுத்துட்டு ராங் சைடில் போனீங்கன்னா அதுக்கு ஆண்டவர் உனக்கு எந்த விதத்திலும் அவர் பதில் சொல்ல மாட்டார். சிம்சோன், ரைட், சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவனை ஒரு ஊரில் பெலிஸ்தியர்லாம் அந்த ஒரு சைடில் இருக்காங்க, இங்கே அந்த ஊரில் அவனை ஆட்சி செய்யணும்னு போட்டு நியாயாதிபதி அவனுக்கு ஸ்ட்ரென்த்தெல்லாம் கொடுத்துட்டாரு. முதல்ல அவன் போய் சேர்ந்தது தின்னாத்திருந்தது. பெலிஸ்தியர் ஊருக்கு போனால் அங்கே போய் ஒரு லேடியை பிடிச்சிட்டான். அப்பா அம்மா அவனை அப்பா அம்மாட்டெல்லாம் தேவதூதன் பேசி அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. ஒரு 20-25 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் சொன்ன முதல் வார்த்தை தெரியுமா? தீர்க்கதரிசனம் இல்லை, வேத வசனம் இல்லை, நான் ஒரு பெண்ணை பார்த்தேன். அது முதல் வார்த்தை.
வேறு எங்கேயுமே பைபிளில் ஒரு வாட்டி தவிர 2 வாட்டி சாகும்போது வாட்டி 300 வாட்டி தவிர அவன் பைபிளை வாசித்தாலும் ஜெபம் பண்ணாலும் நியாயப்பிரமாணம் ஒன்றுமே இல்லை. பரிதாபமாக மாதிரி தான். ரைட். யோனாவுடைய வாழ்க்கையில் அவனை வேண்டான்னு சொன்ன இடத்துக்கு அவர் தவறாக போனதுனால அவன் வாழ்க்கையில் புயல் அடித்தது. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, எலியா ஏன் வானத்திலேருந்தே அக்கினியை கொண்டாந்துட்டாரியா, ஏசபேல்னாலே அவளை சாவடிச்சிருவார். நோ, அவன் ஏதோ ஒரு சோர்வில் பண்ணிட்டான், வேறு ஒன்றும் கிடையாது. நல்ல தேவனுடைய தாசன் தான் இல்லையா. ஆண்டவன் சத்தத்தை கேள்விப்பட்டார்ல, ஆக்கினி கொண்டாடினாலும் கொண்டாடுறாரு. ரைட். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சில வேலையில் கொண்டு போயிடுவான். ஒரு ஊழியக்காரர் வந்தார், பயங்கரமாக அழுதார். ஒரு பையன் அவருக்கு, அவன் திடீர்னு காணாது போயிட்டான். திட்டினாராம், காலையில் காணாது போயிட்டான். அப்போது இங்கே வந்து அழுதார். நான் தலைமைக்கு ஜோம்னு அவருக்கு அவர் சொன்னார், 7:30 மணி, அவன் எங்கே இருந்தாலும் இப்போ இந்த ஜபத்து போது எழுந்திருப்பான். நாளைக்கு காலையில் 7:30 எனக்கு ஃபோன் பண்ணதுக்குள்ளே வந்துட்டுருப்பான், நீ போன்னு சொல்லி விசுவாசத்தை சொல்லி அமிச்சேன். அவன் 7:30 மணிக்கு பெங்களூரில் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கான். அது வரைக்கும் அவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லையா என்னன்னு தெரில. திடீர்னு அவங்க அப்பா வீட்டை நினச்சிருக்கிறான், ஏறி இறங்கிட்டான். கெட்டகுமாரன் இளையகுமாரன் கூட அவனுக்கு என்ன எவாஞ்சலிஸ்டாக போய் பேசினாங்க, எல்லாம் இது கொடுத்தாங்களா, ட்ராக்ட் கொடுத்தாங்களா? இல்லை. ஆண்டவர் அவன் தலையில் வச்சு, போடா இங்கே பண்ணி தின்னது பெட்டர் பிளேஸ் இருக்குன்னு சொன்னார். அப்போது நீ ராங் இடத்துல போய் மாட்டிக்காத. ரைட். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அடுத்தது, ஆண்டவர் உன்னை எங்கே போகிறோன்னு சொல்கிறாரா, எவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் நீ போ. சில வேளைகளில் சுற்றி போகிற மாதிரி இருந்தாலும் நீ தயங்காத. ஆபிரகாமை அவர் அழைத்த போது அவனுக்கு 75 வயசு. 35 வயசுனா அவன் போய் எங்கேயாவது சுதாரிச்சு வச்சு வாழ்ந்துருக்கலாம். வயதான காலத்தில் எல்லாத்தையும் விட்டு போயானா அந்த ஊரில் எந்த வீட்டில் ஒரு காம்பஸ் கிடையாது, அவன்கிட்ட ஒரு காசு கிடையாது, ஆடு மாடை விற்று தான் விற்று சாப்பிடணும். அவன் விசுவாசத்தோடு போனான். இப்போது நீங்கள் நான் நல்லா கவனிச்சு பாருங்கள், தாவீதுடைய கதையை எடுத்துக்கோங்க. தாவீதுடைய கதை எனக்கு தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ உங்களுக்கு தாவீதுடைய கதையை சொன்னா திருவிழா உட்காந்துருப்பீங்க. ஓ அப்படியா, தாவீது கோலியாவா? இல்லை, இப்போ நமக்கு வந்து எல்லாம் தெரியுது. தாவீது வந்து கல்லில் அடிச்சா அங்கே செத்து போயிட்டான், அவர் ராஜா வழி செத்துட்டான். ரைட். இந்த சினிமாவில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எனக்கு பெரிய அதிர்ச்சி என்னென்னா, எங்கேயாவது போய் உட்கார்ந்த உடனே பக்கத்தில் ஏற்கனவே அந்த ஆளுடைய அந்த ஹீரோவுடைய ஃபேன் வந்து பக்கத்தில் உட்காந்துருவான். ஏற்கனவே 2 வாட்டி பார்த்துட்ருப்பான். அவன் முதல்ல வந்தவொடனே சொல்லிடுவான், இந்த ஆள் வந்து அவன் நடிப்பான்யா, அவன் மாமனார் அவன் விட்டுவான்யா, பொண்ணு அவ்வளோதான் என் கதைண்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன உட்காந்து பார்க்குறது. சில வேளைகளிலே இது பயங்கரமான கேஸ் இல்லையா. எப்படி ஆண்டவர் சொல்கிறாரு போய் கிளம்பி போக முடியும்? ரொம்ப ரிஸ்க்கான காரியம். ஆமோஸ்னு ஒருத்தர் இருந்தான், போன வாரம் அவருக்கு கொடுத்து சொன்னேன். அவன் யூதா என்ற ஊரில் இருந்தான். ஆண்டவர் அவன் சொல்கிறான், அவன் ஏழை, காட்டத்தி யாருமே பொறுக்க மாட்டாங்க. அவன் சொல்கிறான், ஐ எம் கேதரர் ஆஃப் தி சிக்கமோர் ஃப்ரூட்ஸ், காட்டு அத்தி பழத்தை நான் எடுக்கிறேன், ஆடுகளை மேய்க்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நீ போய் பெத்தேலுக்கு போன்றாரு. நான் இங்கே வந்தேன். அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆசாரியன் சொல்கிறான், டே இங்கே சோறு தின்றதுக்காக நீ வந்துட்டடா, எல்லா தீர்க்கதரிசினா எல்லாம் சோறு போடுவான், துட்டு கொடுப்பான், நீ போய் உங்கள் ஊரில் சொல்கிறான்றான். ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னு சொல்லிட்டான். இல்லை நான் சொல்லிட்டு தான் போவேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு, நான் அதை சொல்லிட்டு தான் போவேன்றான். ரைட். பிலிப்பு அவனை பற்றி கூட 2 வாரத்துக்கு முன்னாடி படித்தோம். எவனோ ஒரு ஆள் மந்திரி இவன் நடத்த மீட்டிங் வந்திருக்கான், அவனுக்கு தெரியல. பெரிய ரிவைவல் மீட்டிங் நடக்குது, 3 நாள் மீட்டிங்கு, ஏகப்பட்ட அற்புதம். டயர்டாக வந்து படுத்துருக்கான், இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துடலான்னு. ஆண்டவர் சொல்கிறார், எழுந்து அங்கே போன்றாரு. எங்கே போக சொல்கிறாரு? ஏதோ ஒரு வனாந்திரத்தில் போ, அங்கே ஒரு இது இருக்கும், டென்டேட்டிவாக சொல்கிறார். அவன் போனதுனால அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. உன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறத நல்லா சிந்திங்க, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒரு ஆள், ஒரு ஏழை, கிழிஞ்ச ஷர்ட்டை, கிழிஞ்ச பேண்ட், ஒன்றுமே இல்லை அவருக்கு, ஒரே பேண்ட் ஒரே ஷர்ட். அவன் வந்து ஒரு ஃப்ளைஓவருக்கு கீழே ஒரு இடத்துல நின்று உட்காந்துட்டு இருந்தான், காசு இல்லை. அப்போ ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ண ஒரு ஆள் வந்தான், நல்ல ஷர்ட்டு நல்ல பேண்ட்லாம் போட்டிருக்கான், வாட்ச்லாம் கட்டிகிட்டு இருக்கான். அவனை இவன் பார்த்துட்டே இருந்தான். பார்த்தான்னா இவன் என்ன பண்ணுறான்னா, தூக்கு போடுறது, கயிறு சுருக்கு போடுறான். இவன் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருப்பான் போலுக்கு, அந்த சுருக்கை பார்த்தவொன்னு கண்டுபிடிச்சான். ஓ, அப்போது மெதுவாக போனான், போயிட்டு சொன்னான், ஏன் சார் நீங்கள் என்ன சுருக்கு போட்டு சாவ போகிறீங்களான்னு.
அதை பற்றி உனக்கு என்னையா? இல்லை சொல்லுங்கள் சார். அப்போ சொன்னான் அவன், சார் நீங்கள் சுருக்கு போட்டு சாகுங்க, அதை பற்றி பெருசு இல்லை. எனக்கு வந்து ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு கூட இல்லை. அதனால் நீங்கள் செத்த பிறகு நீங்கள் வந்து ஆஃப் பேண்ட் போட்டிருந்தீங்களா, உள்ளே வந்து பேண்ட்டி போட்டிருந்தீங்களா, பனியன்னா பரவாயில்ல, எனக்கு அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுதான் என்னுடைய ஒரே ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுன்னு சொன்னான். உங்கள் வாழ்க்கையிலே உங்களை சுற்றிலும் அநேகர் ஒரே ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட், எனக்கு அது ஆண்டவர் ஏதாவது செய்யணும் அப்படின்னு காத்துட்ருக்கான். எல்லா ஆசீர்வாதங்களும் சில பேர் பாருங்கள் திருப்பி வந்தானா ஒரே அவனுடைய பிரச்சனைன்னு சொல்லுவான். இங்கே போனேங்க ஆசீர்வாதம் இருந்ததுங்க, இது போனேன், நான் அவ்வளோ இது பண்ணேன், அந்த இடத்துல ஊழியம் செய்தேன், சொல்லவே மாட்டான். வருஷக்கணக்காக வருவான். ஏன்னா அவனுக்கு எதை பற்றியும் கிடையல. இவ்வளோ பாருங்க, நீங்கள்லாம் வந்து வசதியானவங்க, நான் உங்களை சொல்லலை, நம்ம கேட்டுட்டு இருக்காங்களா அவங்களையும் சொல்லலை. ஆனால் நீங்கள் கவுனிங்க, சில பேர் பண்ணால் இவ்வளோ இருக்கும் சில்க்கு. ஒரு 7 லேடியை வந்து ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவரே ஒரு பழைய புடவை இருந்தாக்குறதுன்னு. அதை கொடுத்தீங்கன்னா அவளுடைய வாழ்க்கையில் அன்றைக்கி ஒரு டர்னிங் பாயிண்ட். நீங்கள் சிந்திங்க. உங்ககிட்ட ஜோம் பண்ண வந்தால் எங்களை ஏன் பிரதர் ஊழியம் செய்ய சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. அது வந்து சரியான ஒரு ஆர்கியூமெண்ட் இல்லை, ரைட்? அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இடத்துல பிலிப்பு போனதுனால என்னாச்சுன்னு சொன்னீங்கன்னா, அவன் ரட்சிக்கப்பட்டான், அவன் ஞானஸ்தானமே எடுத்துட்டான். நீ போய் ஒரு ஆளை நீ டச் பண்ணும்போது ஒரு வேளை அவன், அது மட்டும் இல்லை, அவன் ஒரு மந்திரி. அந்த காலத்துலலாம் மந்திரி தந்திரி ராஜாலாம் அவன் இது பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க, அவன் கீழே இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அப்போ உன்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உன்னை அழைச்சாருன்னு வச்சுக்கோங்க, உங்களை சுற்றி வழியாக சுற்றி விட்டாலும் உன் தேவையிலே அவர் சந்திப்பார். ஒரு இல்லையோ சொல்லுங்க. இஸ்ரவேலை காடைகளினாலும் மன்னாவினாலும் போஷித்தார். அடுத்தபடியாக அவளை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினார். ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்தபடியாக சிவந்த சமுத்திரத்தை அவர் பிளந்தார். ஆமேன்னு சொல்லுங்க. யோர்தானை அவர் பிளந்தார். அவர்களுடைய நடைகள் கால்கள் வீங்கவில்லை, அவருடைய ட்ரெஸ்ஸு மாற்றவே இல்லை, அவர்கள் குளிக்கவே இல்லை, இருந்தாலும் நல்லா இருந்தாங்க. ரொம்ப முக்கியமான காரியம். அவர்கள் கோத்திரத்திலே பலவீனன் எவனுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உன்னை அழைச்சி வழி நடத்தினா there will be a vindication in your life. That's very vitally important. கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே போ. ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறாரு, ஆண்டவர் நம்மளை அழைச்சாரு. கொஞ்சம் தூரம் சுற்றி போனால் நான் இந்த இடத்துல நீ போய் வந்து சாத்தான்ட்டு அடி வாங்குவியா? நீ பெலிஸ்தியர்ன்றவன் அவன் கத்தி காப்படாவோட இருப்பான், வாரியர்ஸ். இவன் வீட்டில் இருந்துட்டு அவன் வந்து இன்னும் 3 நாளைக்கு வந்து சுடுறதுக்கு அந்த அந்த பூரி விட்டுறாங்களா அந்த கட்டை எடுத்துன்னு போவான். அவனை வச்சு என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் அவனை சுற்றி போக பண்ணுவார். சில வேளை அது ஒன்று பிற்காலத்தில் உனக்கு நன்மையாக இருக்கும். நீ உனக்கு தெரியாமலே கூட போயிடலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை காத்திருப்பார். ரல்லியில் சொல்லுங்க. அடுத்தபடியாக ஆண்டவர் உன்னை வந்து பாதி வழியில் போக சொல்லிட்டு சுற்றி வழியில் சுற்றி இருக்கிறதுனால நான் மீண்டுமாக என்னுடைய ஆதி அன்புக்குள்ளாக போயிடுறேன்னு சொல்லாத. தட் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ. பாதி வழியில் திரும்பிட்டு நான் போகிறேன்னு சொல்லாத. இஸ்ரவேல் புத்தருடைய பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வந்ததோ அன்றைக்கி வந்து ஒரு குரல் கொடுக்குறாங்க, நான் போயிடுறேன் சார் அங்கே போகிறேன்றான். 39 வருஷம் வந்துட்டா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உள்ளே போகிறான். அப்பன்னு சொல்கிறான், நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்தி ஒரு எம்எல்ஏ ஏற்படுத்தி நடந்து திருப்பியும் 39 வருஷம் போய் சேர்ந்துடலாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, வெட்டி கிளிகள் பச்சை புழுக்கெல்லாம் மாதிரி சாப்பிட்ட மாதிரி அவங்கெல்லாம் நாங்கள் வெட்டி கிளிகள் பாருங்க, அவன் வந்து பெரிய ராட்சசனாக இருக்கான். I have decided to follow Jesus. No turning back, no turning back. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவனை வழி நடத்தினார்னா திரும்பி போகாத. அது உனக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது. நீ போயிட்டு வந்தாக்க இதுதான் வந்து மிச்சம். ஒரு ஆள் ஒரு டீ கடை பக்கத்தில் நின்று பஸ்ஸுக்காக காத்து தரான். அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா டீ நல்லா ஓடும். ஏன்னா வரவங்க எல்லாம் ஒரு டயர்டாக ஒரு டீ குடிச்சிட்டு போவான். அப்போ டீக்காரன் கேட்டான், நான் எங்கே சார் போகணும்? நான் 10ஆம் நம்பருக்காக வெயிட் பண்ணுறேன். சரி, அடுத்த நாள் அவரை பார்த்துட்டு, என்ன சார் ரொம்ப நேரம் 10ஆம் நம்பருக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்களே, என்ன கிடச்சிதா, பஸ்ஸு கிடச்சிதா? நான் அப்புறம் கவனிக்கவே இல்லை. நான் சொன்னால் கிடைக்கவே இல்லைங்க, 2 வாட்டி 5ஆம் நம்பர் பஸ்ஸில் போயிட்டு வந்தேங்க. அப்புறம் வீட்டில் போய் உதவாங்கனுங்க, வைப் போட்டாங்க ஒரு அடி. நீ அது மாதிரி செய்ய, நீ வந்து ஒரு லைனில் போக சொல்கிறனாக்கா நீ டர்ன் ஆகி போயிட்டு இது வந்து இப்படி போகலான்னு சொல்லி ஆண்டவருக்கு சஜஷன் பண்ணாத.
He knows you are down sitting and uprising. He knows your thoughts far off. அவர் நினைவிலிருந்து தூரத்தில் அறிகிறார். உன்னுடைய நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. ஆமென். தேவன் உனக்கு என்ன செய்வார்? இவர்களுக்கு என்ன செய்தார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவளை சொல்கிறார், இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அவளை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். 1000 மடங்கு. ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும், எகிப்தியருக்கும் ஒரு இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை காட்டவே காட்டுவார். இப்படியே இருந்துட மாட்டீங்க. சில பேர் பார்க்குறீங்க, அப்படியே இருக்கிறீங்க. நீங்கள் ஆவியில் மட்டும்தான் வளர்ந்துருக்கீங்க, சரீரத்தில் இன்னும் வளரல. ரைட்? ஆண்டவர் உன்னை காத்துக்கொள்வார். பிற்காலத்திலே நன்மை உண்டாக. கடைசியில் சொல்கிறாரு, சில காரியங்கள்லாம் சுற்றி வந்துட்டாங்கப்பா, இதெல்லாம் பிற்காலத்தில் அவனுக்கு நன்மையாக இருக்கும். உன் வாழ்க்கையிலே தேவன் சில காரியங்களை அனுமதித்திருந்தார் நீண்ட நாட்களுக்கு. இஃப் யூ டோன்ட் லுக் வேர் யூ ஆர் கோயிங், யூ வில் கோ வேர் யூ ஆர் லுக்கிங். நீ எங்கே போகிற என்று சொல்லி நீ அறிந்து கொள்ளாவிட்டான், நீ எங்கே போகிறேன்னு பார்க்குறியோ அந்த இடத்துல தான் போய் சேருவேன். அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. எச்சரிப்புள்ளவனாக இரு. டோன்ட் பி அ விக்டிம் ஆஃப் ராங் இன்ஃபர்மேஷன். ஒரு முறை நான் கோயம்புத்தூர் போயிட்டு இருந்தேன். கோயம்புத்தூர் வந்துச்சு, நான் இறங்குறேன். ஒரு பெரிய இறங்கி கத்திகிட்டே இருந்தார். இந்த ஸ்டேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த டிடிஆர் இருப்பாங்கள்ல, அவங்க கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு இறங்கி ஒரு பேட் இருப்பான், அதை எத்தனை கணக்கு கொடுக்கணும்ல, ஓடிட்டார் இருந்தார். இந்த ஆள் கத்தினே இருக்கிறாரு. என்ன சார் வயசானவர், என்ன சார். அப்புறம் அவர் சொல்ல ஆரம்பித்தார். எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க அந்த ஏரியாவில் தான் நானும் படுத்திருந்தேன். 2 பேர் வயசானவங்க, ஒருத்தர் சேலம் போனோம், ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர் போனோம். 2 பேரும் சொல்கிறாங்க, டைம் பார்த்து எழுப்பிடுங்க சார், மதியம் காலையில் 3 மணிக்கு போகுது, இது வந்து 5 மணிக்கு போகுது, பார்த்து எழுப்பிவிடுங்க. அந்த ஆள் கரெக்டாக என்ன பண்ணியிருக்காரு, எழுந்து தூங்க விட்டுட்டு கோயம்புத்தூரில் இருக்கிறவொடனே சேலத்தில் இறக்கிட்டார். உண்மையாக நடந்தது இது. வயசான காலத்தில் எப்படி இருக்கும், நானே தடுமாறிடுவேன். ரைட்? இந்த ஆள் வந்து இறங்கி கேட்குறான், சேலம்ன்றாரு. என்ன சார் கோயம்புத்தூர்னு போட்டிருக்கேன், என்ன கேட்டார். நான் கோயம்புத்தூர் வந்துருச்சுங்க. அது நாங்கள் அந்த டிடிஆர் அவனை போட்டு சண்டை போடணும். சண்டை போய் பஸ்ஸை பிடிச்சி போங்க, நீங்கள் தூங்கி விட்டு. இல்லை எங்கள் வீட்டில் சொல்லி அமைச்சாங்க, டிடிஆர்கிட்ட சொல்லுங்க, நான் பாருங்கள், அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. ஆண்டவர் உன்னை வழிநடத்துவார். எப்பிராயிமை கைப்பிடித்து வழிநடத்தினதை போல உங்களை வழிநடத்துவார். ஆமேன்னு சொல்லுங்கள். உன்மேற் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். ஆமேன்னு சொல்லுங்கள். கோலநாதன் செவியாக்கி இருளை வெளிச்சமாக்குவார். ஆமேன்னு சொல்லுங்கள். குருடரை அறியாத பாதையில் வழிநடத்தது போல உங்களை வழிநடத்துவார். வழுவாதபடி உங்களை காத்துக்கொள்வார். வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் இது வழி என்று சொல்ல அமர்ந்த செலுத்தி கேட்பார். உன் தேவன் உன்னை கைவிட மாட்டார். ஒரு வேலை, சில வேலைகளிலே நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு ரீசன் அநேக காரியங்களாக இருக்கு. நீ யோசிப்பார், ஆண்டவரே, ஒருவேளை நீங்கள் சுற்றி சில காரியங்களை டிலே பண்ணுறீங்களே, அது நீண்ட நாட்கள் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னா நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து மை டெஸ்டினி இஸ் இம்பார்ட்டன்ட். காணாதேசத்துக்கு போகிறது இம்பார்ட்டண்ட்டு, பாலும் தேன் நடுக்கில் இருக்கிறது இம்பார்ட்டண்ட்டு. அதற்கு தேவன் உதவி செய்யுங்க. தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் உங்களோடு வந்து கைவிட மாட்டார். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக.